வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து இட்லி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது சொல்றேன் பாருங்க. 1 கப்பு தேங்காய், 2 தக்காளி, 1 வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி வந்து ஒரு துண்டு, 1 கிராம்பு, பட்டை ஒரு சின்ன பீஸ், அப்புறம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போறோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம் இது வந்து வதக்க போறோம். காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் வந்து நான் மிளகாப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். வெறும் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து அரைக்கிறதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். என்னென்ன அரைக்க போறோங்கிறத பார்த்துடலாம். தேங்காய், வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், பூண்டு, இஞ்சி, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். அரைச்ச விழுது வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒரு பெரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சோண்டு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தக்காளி போட்டதுனால கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா சேர்ந்து கொதிச்சிருத்து. இதில் வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லிலாம் சேர்க்க வேண்டாம். அதோட ஃப்ளேவர் வந்து மாறி போயிடும். அதே மாதிரி உப்பு, காரம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த இட்லி குருமா. இட்லி நல்லா சாஃப்டா வாத்துட்டு இந்த குருமாவை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஈஸியா 1 நிமிஷமா ரெடி ஆயிடுது. நீங்க அரைச்சு அப்படியே டக்குன்னு கலந்துட வேண்டியதான். நம்மளோட இட்லி குருமா வந்து ரெடி ஆயிடுது. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து அடுத்த ரெசிபியில சந்திக்கிறேன்.